தீவிரமா நடந்துட்டு இருக்க தேர்தல் வேலைகள்ல தமிழகத்துல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு. இந்த நிலையில பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு பிறகு தன்னோட கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு குறித்து அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தொடங்க இருக்காங்க திமுகவும். 2021 தேர்தலை போலவே தற்போதைய கூட்டணியை சிதறாம கொண்டு செல்ல முதல்வர் அவரும் விரும்பியிருக்காரு. கூட்டணி கட்சிகளோட அதீத எதிர்பார்ப்பு திமுகவுக்கு சவாலா மாறி இருக்கு. குறிப்பா காங்கிரஸ் கடந்த முறை போட்டியிட்ட 25 இடங்களை விட கூடுதலா 40 இடம் கேக்குறாங்களாம். விசிக, சிபிஐ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தலா 6 இடங்களுக்கு மேல இரட்டை இலக்க எண்ணிக்கையில தொகுதிகளை கேட்க தயாராகி இருக்காங்களாம். இந்த சூழல்ல புதிதா கூட்டணியில இணைந்திருக்க கமல்ஹாசன் அவரும் கௌரவமான எண்ணிக்கையில தொகுதியை ஒதுக்கணும் அப்படின்னும் திமுக இப்ப ஒரு கட்டாயத்துல இருக்காங்களாம். ம தரப்புல சுமார் 12 தொகுதி வரை எதிர்பார்க்கப்படுதாம். கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்த திமுக தன்னோட போட்டியிடுற தொகுதிகளோட எண்ணிக்கையை கணிசமா குறைக்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்காம். கடந்த முறை 188 இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்ட திமுக இந்த முறை கூட்டணிகளோட கட்சிகளோட பிடிவாதத்தினால 160-170 இடங்களுக்கு மட்டுமே போட்டியிடுற சூழல் உருவாகலாம் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ திமுகவுல அடுத்து தேமுதிகவும் கூட்டணி வைக்க இருக்கிறதா தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில இவங்களுக்கு கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து கூட்டணி அதிகமானா நிறைய இடங்களை ஒதுக்க வேண்டி இருக்கும். என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். இது பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க.